2025 மாடல் ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 காமட் ஒயிட் அப்படிங்கிற கலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2025 மாடலை பொறுத்த வரைக்கும் 3,14,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் இந்த காமட் ஒயிட் அப்படிங்கிற கலர் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஹிமாலயன் 450ல பேஸ் மாடல் 3,05,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லையும், டாப் இன் மாடல் பிளாக் கலர், அதுக்கப்புறம் அதில் கோல்டன் கலர் அலாய்வில் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3,19,600 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நல்ல ஆஃப் ரோட் பண்ற பைக், அதே மாதிரி அட்வென்ச்சர் பண்ற பைக் உங்களுக்கு சூப்பரான நல்ல கான்ஃபிகரேஷன்ல நல்ல பில்ட் குவாலிட்டியில வேணும் அப்படின்னா நீங்க ஹிமாலயன் 450 கண்ணை மூட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், நல்ல பவர் கொடுத்திருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு 4 இன்ச்ல சர்க்குலரான டிஎஃப்டி டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபுல் மேப் இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி டெயில் லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ரைடிங் மோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரைடிங் மோட்ஸ் இருக்கு, ஆஃப் ரோட் மோட் எல்லாமே இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ரைட் பண்ண முடியும். த்ராட்டல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரைட் பை வயர் த்ராட்டல் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 230 mm இருக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 230ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல உங்களால ஃபுல் ஃபிளெட்ஜ்டா எல்லா விதமான ஆஃப் ரோடும் பண்ண முடியும். சீட் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 825 mm வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா இதோட வெயிட் 196 கிலோகிராம் இருக்கு. பட் நீங்க ரைட் பண்ணும்போது இதோட வெயிட் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதோட ஃபியூல் டேங்க்குமே பாத்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. லாங் ரைடுக்கு கண்டிப்பா ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி ரொம்ப 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 முக்கியம். அது வகையில இதுல 17 லிட்டர்ஸ் கொடுத்தது ஓகே அப்படின்னு தான் சொல்வேன். இதுல 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அர்பன், ரெயின், ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்ல உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் அந்த ஒரு ஸ்விட்ச் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கிளஸ்டரை நேவிகேட் பண்றதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்ப்ளே இருக்கு. நேவிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியால கேடிஎம்மோட 390, டாமினார் 400, எக்ஸ்பல்ஸ் 200 4V இந்த மாதிரி எக்கச்சக்கமான பைக்ஸ் இருந்தாலும் ஹிமாலயன் 450ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக். உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching. Have a good day.